நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது சுழற்சியானது தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் தெளிவாக பார்க்க இயல்கிறது. அதனுடைய அதிகபட்ச சுழற்சியின் வேகத்தை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கையில் அதில் சற்று வீரியம் பெற்றிருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகலாம். அதாவது அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்து விட்டது. இதன் பிறகும் அது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது என்பதை போன்ற ஒரு அறிக்கை வெளியாகும். அதற்கு மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கத்தினால தற்பொழுது மத்திய மற்றும் வடக்கு இந்திய பகுதிகளில் மத்திய மற்றும் மேல் அடுக்கில் ஒரு மேற்கத்திய அகடு நிலவி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இது ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால தான் இது வடகிழக்கு திசையில் பயணிக்க முற்பட போகிறது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அந்த அகடின் தாக்கம் குறைந்த பின்னர் அது நடுக்கடலில் அம்போன்னு விட்டா மாதிரி நிலவி கொண்டு இருக்க போகுது. அதன் பின்னர் அது கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால மெல்ல மெல்ல வலு குறைய தொடங்கி நம்முடைய தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை அடைய முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ரொம்ப வலுக்குன்றிய நிலையில் தான் அடையும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப பெரிய மேசிவான ஆக்டிவிட்டீஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் கிழக்கு திசை காற்று, அதாவது கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால நமக்கு 26 அல்லது 27ஆம் தேதிகளின் வாக்கில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம். வடகடலோர மாவட்டங்களிலேயே கூட 26, 27ஆம் தேதிகளின் வாக்கில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இந்த மழை வாய்ப்பு என்பது கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை தான். ரொம்ப பெரிய அளவில் கனத்த மழையெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. எந்த பகுதிகளில் சாதகமான அமைப்பு இருக்கோ அந்த பகுதிகளில் ஓரளவிற்கு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் பின்னரும் பார்த்திங்கனாக்கா நமக்கு இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில், குமரி கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சுழற்சிகள் நகர்ந்து செல்லும் பொழுது தென் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் உருவாகும். இதுவும் கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை தான். இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டினுடைய ஜனவரி மாத முதல் வாரத்தில் நம்ம தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையை எதிர்பார்க்கலாம். அதே போல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அந்த காலகட்டத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். டெல்டாவிலும் ஒரு சில பகுதிகள் பெனிஃபிட் அடையலாம். அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் இந்த சுழற்சி விலகி போக தொடங்கிட்டு இல்லையா, அதன் தாக்கத்தினால இங்கே காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்பட்டு தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டத்தில் கூட சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அந்த மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அதிகபட்சமாக நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் 68 மில்லிமீட்டர், கல்லன்றி மதுரை மாவட்டம் 55 மில்லிமீட்டர், திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் 50 மில்லிமீட்டர், புலிப்பட்டி மதுரை மாவட்டம் 38 மில்லிமீட்டர், மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், தலைஞாயிறு நாகப்பட்டினம் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், கத்திவாக்கம் சென்னை மாநகர் 29 மில்லிமீட்டர், குடவாசல் திருவாரூர் மாவட்டம் 29 மில்லிமீட்டர், தானியமங்கலம் மதுரை மாவட்டம் 29 மில்லிமீட்டர், மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் 27 மில்லிமீட்டர், மேலூர் மதுரை மாவட்டம் 25 மில்லிமீட்டர், திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் 24 மில்லிமீட்டர், சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் 24 மில்லிமீட்டர், மாதவரம் சென்னை மாநகர் 24 மில்லிமீட்டர், திருவாரூர் தாலுகா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், பாண்டவையாறு திருவாரூர் மாவட்டம் 21 மில்லிமீட்டர், பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், புழல் ஏரி சென்னை மாநகர் 20 மில்லிமீட்டர், துறையூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் 17 மில்லிமீட்டர், பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் 17 மில்லிமீட்டர், பெரம்பூர் சென்னை மாநகர் 17 மில்லிமீட்டர், நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், மணலி சென்னை மாநகர் 13 மில்லிமீட்டர், ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், பேசின் பிரிட்ஜ் சென்னை மாநகர் 12 மில்லிமீட்டர், எரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் 12 மில்லிமீட்டர், கொளத்தூர் சென்னை மாநகர் 11 மில்லிமீட்டர், மணலி சென்னை மாநகர் 11 மில்லிமீட்டர், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் 11 மில்லிமீட்டர், வேம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், சிட்டாம்பட்டி மதுரை மாவட்டம் 10 மில்லிமீட்டர், திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், உத்தமபாளையம் தேனி மாவட்டம் 10 மில்லிமீட்டர். ஸோ 10 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை தான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன். அடுத்த 24 மணி நேரத்தில் முற்பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த பகுதிகளில் அதிகமான மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாகவும் சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாக மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம பிற்பகல் நேர காணொலியில் தெளிவாக அலசலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு வேண்டும் என நினைத்தீர்களேயானால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.